புதிய கூட்டணி குறித்து டிசம்பரில் முடிவு எடுக்கப்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஓ. பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள டிடிவி தினகரன், 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தங்கள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளித்ததாகவும், அது தேச நலனுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது முறை ஆட்சி அமைப்பதற்காகவும் தான் என்று கூறியுள்ளார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதால் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டு புதிய கூட்டணி குறித்து டிசம்பரில் முடிவு எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பொழுது நடைபெற இருக்கிறது 2026 வர இருக்கிறது தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற பொதுத் தேர்தல். இது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒரு அணியில் ஒன்று திரண்டு ஒரு சரியான முதலமைச்சரை வேட்பாளரை தருவார்கள் என்று நாங்கள் பொறுமையாக காத்திருந்தோம். வேற ஒன்றும் இல்லை. இப்பொழுது மாண்புமிகு அமித்ஷா அவர்களின் முயற்சி நல்ல விதமாக ஒரு நிலையை அடையும் என்று காத்திருந்தோம். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், முதலமைச்சராக தன்னை மார்த்தட்டிக் கொள்பவர்கள் தாங்கள் செய்த துரோகத்தை நியாயப்படுத்துகின்ற விதமாக தாங்கள் சரியானவர்கள் என்பதை போல ஊர் ஊராக சென்று ஆணவம், அகங்காரம் இதோடு கூச்சலிட்டு வருவதை பார்த்த பிறகு நான் அமைதியாக இருந்தாலும் சற்று காலம் பொறுத்திருந்து முடிவெடுக்க வேண்டும் இருந்தாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் யாரை எதிர்த்து இந்த இயக்கம் கண்டோமோ அவர்களை தோளில் தூக்கி செல்ல நாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் 3-4 மாதங்கள் டெல்லியை சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பார்கள் என்று காத்திருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை. அதனால் டிசம்பர் மாதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தோம்.